இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அங்க ஒரு லேடி ஒரு ரம்பத்தை ஒன்று எடுத்து காமிச்சிருப்பாள, அதை பார்த்தவனுங்க ஆமா இந்த ப்ளூங்கிற காம்படிஷன்ல நார்மலான ஆளுங்களா இருக்க மாட்டானுங்களா அப்படின்னு யோசிக்க, சோ அப்போ அந்த புக் மாஸ்டரே சொல்றாங்க பேசிக்கா இந்த ஒரு ப்ளூ அப்படிங்கிற இந்த ஒரு காம்படிஷன் பார்த்தா யாரு பெஸ்டான செஃப் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நடக்கப்பட்டது. ஆனா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா நிறைய பட்ஜெட்டை ஒதுக்கி இன்னும் வெவ்வேறு ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வந்து இருந்திருக்கோம். எதுக்குன்னா அது என்னோட பர்சனலான ஒரு கோல் தான். இது வரைக்கும் இந்த உலகமே பார்க்காத ஒரு விதமான ஒரு சாப்பாடை வந்து உருவாக்கணும். ஆல்ரெடி இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நல்ல நல்ல சாப்பாடு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். சோ இனிமேல் எனக்கு வேற எதுவும் கிடைக்கல. ஈவன் இப்ப அபிஷியலா இருக்கிற ஏகப்பட்ட பெரிய பெரிய அகாடமில இருக்கிற வர செஃப் எல்லாரும் அதே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சோ மேபி இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வர ஆளுங்க இன்னும் புதுசா நான் எதிர்பார்க்கறத ஒண்ணு பண்ணுவானுங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவங்களுக்கு இருக்குது. இப்ப கூட இந்த அண்டர் கிரவுண்ட் செஃப்ஸ் நீங்க எந்த அளவுக்கு திறமசாலிங்க அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு கூட ஒரு லேடி அவங்களோட செயின்ஸாவை எடுத்து இருப்பாங்கல்ல. சோ இப்போ ஒரு மீட் எடுத்து அங்க சமைக்க போறாங்களா. சோ அங்க இருக்கிற எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்தா பெரிய ஆளா என்ன அப்படிங்கிற ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா தான் இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி யாரும் வந்து நிக்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம இக்குமியா இருக்கும். என்னடே கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ஒரு காம்படிஷனுக்கு மீட் ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம இக்குமியோட பேரண்ட்ஸ் தான் வந்து பெரிய பிசினஸ் வச்சிருக்காங்கல்ல. சோ மீட் பிசினஸ், அதனால இவரோட கம்பெனில தான் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல மேட்ச் பாக்குறதுக்காக ஆடியன்ஸ்ல அலோடு கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேலை செய்யற மாதிரி வந்திருக்கா. ஆனா எதுக்கு இங்க வந்திருக்கானா இவங்களோட மேட்ச் எல்லாம் பாக்குறதுக்காக கிடையாது. இந்த அண்டர் கிரவுண்ட் குக்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக தான். ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஐசன் இருக்கிறான்ல, சோ அவன் தான் கலெக்ட் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட இருக்கிற காசு பணம், சோ அவனோட இன்ஃபுளுன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஆஹா ஏதோ ஒரு ஸ்பை படத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கே, பயங்கர த்ரில்லிங்கா இருக்கேன்னு சொல்லி எக்ஸைட் ஆகும். அதே நேரத்துல அந்த மீட்டை வேக வச்சு அந்த ஒரு லேடி பார்த்தா அந்த செயின்ஸாவை எடுத்து அதை கட் பண்ண ஆரம்பிக்க போறான். அதை பார்த்துட்டு இருந்தவங்க அப்ப எதுக்கடா தேவையில்லாம அதை வேஸ்ட் பண்ற, செயின்ஸாவை கொண்டு போய் மேல வச்சா வீணா தான் போக போகுது, லூசா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க, தம்பிங்களா உங்களுக்கு தான் இதெல்லாம் செயின்ஸா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெர்ஃபெக்டான கத்தின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ வெட்ட ஆரம்பிக்கிறாளா. அப்படியே கட் பண்ணா அந்த ஒரு டிஷ் அவ சமைச்சு அங்க இருக்கிற சில செஃப்ங்களுக்கு தான் கொடுப்பா. அதை சாப்பிட்டோன்னே அந்த செஃப்ங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். ஆக்சுவலி அவளை தப்பா பேசிட்டு இருந்தது அந்த ஆளுங்களா தான் இருக்கும். ஆனா மெகுமியும் சுகாசும் அப்பதான் நோட் பண்றாங்க. ஆக்சுவலி அவ வச்சிருந்திருக்க அந்த ஒரு ரம்பா இருக்குதுல்ல, அதுல வந்து அந்த பிளேடு இருக்குதுல்ல, சோ அதுங்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு மசாலா பொருட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ ஒன்ஸ் அவ சின்னதா கட் பண்ணும் போது அந்த மசாலா பொருள் அப்படியே உள்ள போயிட்டு அந்த மீட்டுக்குலாம் கம்ப்ளீட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். அதுதான் அவ அதை பயன்படுத்துறதுக்கான காரணமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க இருந்து அந்த மொட்டை இருக்கிறாருல அவரும், ஏன்பா நார்மலா கத்தி வச்சுல உங்களால அதை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதா, இருந்தாலும் இந்த ஃபுட்டை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்து ஒரு வாய் வச்சா அவ்வளவுதான், அது மிக அருமையான ஒரு உணவா இருக்குதுன்னு சொல்லி மயங்கி போயிருவாரு. சோ அங்க இருக்கிற ஜட்ஜஸ்க்கும் அதை கொண்டு போய் பரிமாறும் போது அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது பிடிச்சிருந்திருக்கான். பயங்கரமான திறமைசாலி, இந்த மாதிரி செயின்ஸாவை யூஸ் பண்ணி சமைக்கிறா, சோ அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அவ அங்க இருக்கிற எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுவா ஓப்பனாவே, உங்களால முடிஞ்சா எனக்கு எதிராக வந்து போட்டி போடுங்க, என்னோட பெட்டரா ஒன்னு செய்யுங்கன்னு. யாரும் முன் வர மாதிரி தெரியாது. ஈவன் அந்த புக் மாஸ்டரும் கமான் கைஸ், இப்ப யாராவது இருக்கிறீங்களா, இந்த ஒரு பொண்ணை பீட் பண்ற அளவுக்கு யாராவது திறமைசாலிங்க இருந்தீங்கன்னா உங்களோட சமையல கொண்டாந்து கொடுங்க. சோ அப்படி நீங்க இல்ல, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா ஃபைனல் போட்டி நடக்கிற அந்த ஒரு கேசலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை இப்பவே கை விட்டுருங்கன்னு சொல்லும்போது, ஆனா அது மட்டும் இல்லாம பாதி பென்னி வைஸ் வேஷம் போட்ட மாதிரி அங்க ஒருத்தன் இருப்பான். அவனுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் செஃப் தானா. சோ அவனுமே அந்த இடத்துல அவனோட சமையல வந்து சமைச்சு கொடுக்க, அதுக்கப்புறம் ஏதோ முதுகுல வித்தியாசமான ஒரு மிஷின் எல்லாம் மாட்டிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் பேரு கிளாடாமா. சோ அவனும் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் சேர்ந்தவன் தான். அவனும் அந்த இடத்துல பாஸ் ஆகுறான். கூடவே ஒரு பன்னி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பாளா. சோ அவளுமே அங்க அவளோட ஃபுட்டை சமைச்சிட்டு பாஸ் ஆக, இன்க்ளூடிங் அந்த பச்சைமுடிக்காரனமே வந்து பாஸ் ஆகுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அசாகி பையனும் என்ன மாதிரியான இன்கிரீடியண்டா இருக்கட்டும், எந்த இடத்துல போட்டிகள் நடக்கட்டும், எப்ப வேணாலும் நடக்கட்டும், எவ்வளவு டைம் வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த மாதிரியான சர்க்கம்டன்ஸ் நீங்க கொடுத்தாலுமே அந்த சர்க்கம்டன்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷை எங்களால மேக் பண்ணி தர முடியும். அதனால தான் அண்டர் கிரவுண்ட் சேர்ந்த ஆளுங்க நாங்க அப்படின்னு ஒரு கெத்து இருக்கு அவனுக்கு. ஓகே ஏதோ பெருசா பண்ணிருக்காங்க, ஆனா இவங்களை தோக்கடிக்கிறதுல அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லன்னு நம்ம சுகாசமும் களத்துல இறங்குறான். மெகுமியும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு அவளும் களத்துல இறங்க. ஈவன் டக்குமியுமே வந்து போட்டி போட ஆரம்பிப்பான். பட் இருந்தாலும் மத்தவங்க யாரும் அந்த இடத்துல பெருசா போட்டி போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலையா. சோ நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் ஒரு யோசனைக்கு பிறகுதான் சரி சமைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்க, அப்படியே கொஞ்ச நேரம் டைம் போக ஆரம்பிக்குது. நம்ம சுகாசா, மெகுமி, டக்குமி, ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாஸ் ஆயிட்டு இறுதியா அந்த ஒரு கேசல் அந்த ஒரு டவருக்கு வராங்க, ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு. ஆனா அந்த இடத்துலயுமே வந்து சார்ட்லாம் போட்டிருந்திருக்கும். இன்னும் யாரோட பேரும் போடல அப்படின்னாலும் கண்டிப்பா இன்னும் ஒரு 3 நாள் போட்டி போட்டு தான் ஃபைனலுக்கு போக முடியும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வருதா. அது ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க சுகாசா பின்னாடி வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் அசால்ட் ஜுஜுபி பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பானா. இங்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சும்மா சுத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி இந்த மாதிரி பேசிட்டு போவாரு. இப்ப நடந்துச்சுல இந்த ஒரு தேர்ட் ரவுண்ட், இதுல யார் யாரெல்லாம் தோத்து போனாங்களோ சோ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து சோ அவங்களை திருப்பி வந்து போட்டியில எடுத்துட்டு வர மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்களாமா.
இதை சும்மா காதோரமா கேட்ட நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்த இக்குமி கிட்ட தான் என்ன அப்படின்னு விசாரிக்க அவளும் அதெல்லாம் சொல்றான். ஆனா இதுல செக் என்னன்னு பார்த்தா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு செஃப்க்கு எதிராக அங்க இருக்கிற எல்லாரும் வந்து போட்டி போட்டு ஆகணும்னு சொல்லுவா. இது அவ்வளவு பயங்கர ஸ்ட்ராங்கான செஃபா யார் அதுன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அப்ப அவனோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், மெயின் ஈவெண்ட் ஆரம்பிக்க போது சீக்கிரம் வாங்கன்னு. ஆனா அதே நேரத்துல அந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுது இல்ல. சோ அவங்க யாரை எதிர்க்க போறாங்கன்னா நம்ம எரினாவை தான். அவன் நினைப்பா என்னானாலும் சரி கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும், அவங்களுக்கு நான் ஜெயிக்கிறது பிடிக்கலினாலும் நான் ஜெயிக்கணும்னு நினைப்பா. இந்த அவங்க யாருன்னு அப்புறம் வரேன். இப்ப நடந்த இந்த போட்டிகள் எல்லாம் வெறும் பிரிலிம்ஸ் மாதிரி தானோ, இப்பதான் மெயின் ஈவெண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேட்ச் அப் ஆகிறதுக்காக ஆடியன்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. சோ முதல் ரவுண்டே அந்த ஒரு செயின்ஸா யூஸ் பண்ணால அந்த ஒரு லேடிக்கும் நம்ம ஹீரோக்குமா தான் இருக்கும். அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நீயா எப்படியும் ஏற்கனவே நீ அசாஹி கிட்ட தோத்து போயிட்ட, நீ எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லும் போது ஓ உனக்கு அசாஹி தெரியுமா, சரி அவன் யாரு உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹீரோ கேள்விகள் கேட்கும் போது அவ பதில் சொல்ல மாட்டான். ஆனா ஆக்சுவலி ஏதோ ஒரு மேட்ச்ல நம்ம அசாஹி இந்த ஒரு லேடியை தோக்கடிச்சிருந்திருப்பான். சோ அதுக்கப்புறம் தன் கூட தன்னோட டீம்ல சேர்த்துக்கிட்டான் போல. அன்னையில இருந்து அசாஹிக்கு இந்த ஒரு பொண்ணு லாயலா இருக்கிறான். சோ அசாஹிக்காவது இந்த பையனை திருப்பி இங்க ஜெயிக்கணும், அசாஹிக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கு, அந்த ட்ரீமை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பா. சோ இந்த இடத்துல அவங்க ஒரு கிறிஸ்மஸ் கேக் தான் பண்ணியாகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டைம்னு சொல்லிடுறாங்களா. எடுத்தோன்னே பார்த்தா இந்த மாவு வந்து கலக்கிறதுக்கு கூட அந்த செயின்ஸாவை தான் பயன்படுத்துறா. ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து சாக்லேட்டை உடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவாளா. ஏன்னா இது சமைக்கிறது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா அது பாக்குறது வந்து ஜாலியா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. கேக் எல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல டெட்டனேட்டர் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாளா. இவன் இந்த மாதிரி கொடூரமா சமைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க ஆளை காணோம். என்னன்னா வெளியில போயிட்டு அங்க செகண்ட் ரவுண்ட்ல ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஒன்று இருந்துச்சுல. சோ அதுல இருந்து சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். பட் அதுக்குள்ளேயே அந்த லேடி அந்த இடத்துல கேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணா. ஆஸ் யூஷுவல் அந்த கேக்கும் மிக அருமையாக இருக்க எப்படி உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுடான்னு அந்த லேடி பயங்கர கான்பிடண்டா இருப்பாளா. ஆனா நம்ம ஹீரோ இல்ல உன்னோட செயின்ஸா மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற செயின்ஸா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீமோட ஸ்பூனை எடுத்து காட்டுவானா. டென்ஷன் ஆகிட்டு இருப்பாவெல்லாம். ஓகே அதை ஆன் பண்ணி எங்கேயாவது அதை என் கழுத்து மேல கீது வச்சிடாத, சும்மா தான் சொன்னேன், சமையல் ஆரம்பிப்போமான்னு. ஸோ அந்த கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கேக்கை பேக் பண்றதுக்காக அவனா யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா இந்த சார்கோல் இருக்கும்ல, ஸோ அதை வந்து வெறும் ஹீட்டா காமிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா அவன் வித்தியாசமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், இவனை தவிர எவனாலே பண்ண முடியாதுறான்னு பசங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இறுதியா நம்ம ஹீரோவும் அந்த ஒரு கேக்கை பண்ணி முடிக்கிறானா. பார்த்தா ஏதோ ஒரு மரக்கட்டைக்குள்ள 2 ஆட்டம் பாம்பை வந்து வச்ச மாதிரி இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.